எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் இன்றைக்கும் நம்மை காண்கிற தேவன், நம்முடைய சத்தத்தை கேட்கிற தேவன். ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இந்த ஸ்தலத்திலே செய்யப்படுகிற விண்ணப்பத்துக்கு என் செவிகள் திறந்தவைகளும் என் கண்கள் நோக்கிறதுமாய் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறவர், நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர் தான் ஆண்டவர். நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர் உண்டு, அவர் என் ஜெபத்தை கேட்கிறவர். சங்கீதம் 65:2 கேட்பீர்களா இருந்தால், அவர் ஜெபத்தை கேட்கிறவர் என்று பார்க்கிறோம். நீங்கள் தேவனை நோக்கி ஜெபிக்கிறீர்களா? உங்களுக்கு ஒரு நாளும் தேவனை நோக்கி ஜெபிக்கிற பழக்கம் இருக்கிறதா? நீங்கள் தேவனிடத்தில் ஒவ்வொரு நாளும் சென்று உங்கள் வாழ்க்கைக்காக, உங்கள் தேவைகளுக்காக, உங்கள் எதிர்காலத்துக்காக, உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, ஆண்டவர் உங்களுக்காக செய்ய போற காரியத்துக்காக தேவனிடத்தில் ஜெபிக்கிற பழக்கம் இருக்கிறதா? அப்படி ஜெபிப்பீர்களா இருந்தால் நிச்சயமாகவே அது நீங்கள் ஜெயத்தை பெறுவீர்கள். இன்றைக்கு அநேகர் ஜெபத்தை நம்பாதவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தேவனிடத்திலே அற்புதங்களை காண்பது அரிது. சிலர் ஜெபத்தை நம்பினாலும் சிலர் ஜெபிப்பது இல்லை. அவர்கள் ஜெபிக்காததினால ஜெயத்தை பெறாமல் இருக்கிறார்கள். ஆனால் தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில எங்களுக்கு ஒரு நம்பிக்கை என்னென்றால், இந்த ஜெபத்தை கேட்கிறவர், அந்த ஜெபத்துக்கு தேவன் கேட்பவர் மட்டுமல்ல, அவர் நமக்கு பதில் தருகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னான், பிதாவே, நீ எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று அறிந்திருக்கிறேன். அதுதான் தேவ பிள்ளைகள் இருக்கிற தைரியம். எனக்கு ஒரு தைரியம் இருக்கிறது, என்ன தெரியுமா? ஆண்டவர் எப்பொழுதும் என் ஜெபத்தை கேட்கிறார். என்னுடைய ஜெபத்துக்கு பதிலை ஆண்டவர் எனக்கு கொடுப்பார் என்ற தைரியம். அது இன்றில்ல நாளை, நாளையல்ல, எத்தனை ஆண்டுகள் போனாலும் தேவன் என் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர். சில விண்ணப்பங்கள் உடனடியாக நடைபெறுகிற சம்பவங்கள், சில விண்ணப்பங்கள் எதிர்காலத்தில் நடக்க போற காரியங்கள். என்னுடைய ஜெபத்தை தேவன் ஒருபோதும் தள்ளுவதில்லை. சங்கீத புஸ்தகம் 66வது சங்கீதம் 20வது வசனத்துல சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபை என்னை விட்டு விலகாமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய ஜெபத்தை தள்ளாதவர், ஒரு நாளும் நம்முடைய ஜெபத்தை தேவன் வெறுக்கிறவர் அல்ல. ஒரு வேளையில நமக்கு எப்படி ஜெபிப்பதென்று தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நாம் ஜெபிக்கிறோம் அல்லவா? தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்பார். சில வேளையில் நம்முடைய அங்கலாய்ப்புகளோடு, உடைந்து போன இருதயத்தோடு, ஐயா நான் இப்படித்தான் இருக்கிறேன்னு சொல்லி நம்முடைய பலவீனத்தோடு நம்ம வருகிறோம் அல்லவா? தேவன் நம்முடைய ஜெபத்தை தள்ளுவதில்லை. ஒருவேளை நாம் தவறுகளை செய்துவிட்டு கூட வந்து, ஐயா நான் தவறி விட்டேன், என் வாழ்க்கையில என்னை மன்னியும் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல நாம் கதறுகிற நேரம் எல்லாம் நம்முடைய ஜெபத்தை தள்ளுவதில்லை. நம்ம ஜெபத்தை ஒரு நாளும் தேவன் தள்ளுவதில்லை. சில வேளைகளில் மற்றவர்களை போல எனக்கு அழகாக ரசனையாக ஜெபிக்க தெரியாமல் இருக்கலாம். அடுக்கு மொழிகளில இலக்கண தமிழ்ல எனக்கு ஜெபிக்க தெரியாமல் இருக்கலாம். ஆனாலும் நான் எப்படி ஜெபித்தாலும் என் ஜெபத்தை தேவன் தள்ளுவதே இல்லை. ஹல்லேலூயா. என் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறவர், ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன். ஆம், எனக்கு அருமையானவர்களே, நீங்களும் ஜெபித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில தேவனை நோக்கி ஜெபித்து பாருங்கள். அதிகாலையில எழுந்து ஜெபித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில நெருக்கங்கள், துன்பம் வருகிற போது ஜெபித்து பாருங்கள். உங்கள் குறைவுகள் நேரங்களில ஜெபித்து பாருங்கள். ஒரு வேளையில விழுந்து போன நிலையில இருந்தாலும் நீங்கள் ஜெபியுங்கள். தேவன் உங்கள் ஜெபத்தை தள்ளுவதில்லை. உங்களை தேவன் விடுதலையாக்குவார், உங்களுக்கு பதில் கொடுப்பார். நிச்சயமாகவே நீங்கள் ஜெபத்தின் பலனை காண்பீர்கள். இன்றைக்கு ஜெபிக்கிறவர்களாய் இருந்தால் இன்னும் உற்சாகமா ஜெபியுங்கள். ஒரு வேளையில ஜெப குறைவு, ஜெபிக்கிறதே இல்லை, நான் ஜெபக்கத்தை நிறுத்தி விட்டேன் என்றால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்கள், நான் ஜெபிக்க போகிறேன், ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்க போகிறேன் சொல்லுங்கள். இன்னைக்கு தைரியம் அடையுங்கள். ஜெபத்தை தள்ளாத தேவன் எங்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஜெபம் பண்ணுவோமா? எங்களை நேசிக்கிற தகப்பனே,
உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலும் ஒரு ஜெபத்தின் ஆவியை ஊற்றுங்க. ஜெபிக்கிற பழக்கம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வரட்டும். இன்றைக்கு ஆண்டவரே, ஜெபிக்கிற பிள்ளைகளாய், ஜெபிக்கிற குடும்பங்களாய், ஜெபிக்கிற திருச்சபையாய் மாறட்டும். ஜெபத்தை தள்ளாதவரே, ஜெபத்தை கேட்கிறவரே, ஜெபத்துக்கு பதில் கொடுப்பவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உடைய பிள்ளைகளை தேவன் தாமே இந்த ஜெப ஆவியினால் நிரப்பி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஜெபியுங்கள், ஜெயத்தை பெறுவீர்கள். God bless you.